வணக்கம். என்னுடைய வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், தள்ளி விடாமல் பாருங்கள். இது நயம் சாம்பிராணி. இந்த பூஜை ரூம்பு கோயிலுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் நம்ம வீடே. இது காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். தெய்வ சக்தி நின்று பேசும். அதுக்கு கருப்பு குங்குலியும் வெள்ளை குங்குலியும் நயம் சாம்பிராணி இந்த மூணையும் ஒன்றா என்ன பண்ணிடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நுறுக்கி மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு மருதாணி விதை வெண்கடுகு, அதாவது வெண்கடுகு மருதாணி விதையை நீங்கள் அதில் போட்டு அரைக்கக்கூடாது. சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி பண்ணுவீங்கள்ல, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை போட்டு அந்த சாம்பிராணி போடும்போதே கொஞ்சம் நேரம் இந்த சாம்பிராணி புகையும் போதே இதை போட்டிங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும். அது வெடிச்சதுன்னா நம்ம வீட்டில் இருக்க தீய சக்தி விலகுது, கண் திருஷ்டி விலகி போகுது, நம்மளுக்கு உடம்புலாம் அசதியாக இருக்குது, ஒரு முன்னேற்றமே இல்லைன்னா அந்த வெண்கடுகு மருதாணி விதையை சாம்பிராணியோட 48 நாளைக்கு போட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உடம்புக்கு ஒரு பிரச்சனை வராது. உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். தெய்வம் நின்று பேசும். அதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு கோயிலெல்லாம் எதுக்கு சாம்பிராணி போடுறோம். அந்த கோயில் மனம் அப்படியே இங்கே இருக்கும். நீங்கள் எந்தெந்த பொருளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் 48 நாள் சொன்ன மாதிரி நீங்கள் சாம்பிராணி வெண்கடுகு போட்டு வாங்கலேன். காலையில் போடும்போது உள்ளேருந்து வெளியில் போடணும். வெளியில் கொண்டு அந்த சாம்பிராணி புகையை தூவி விடணும். அதே மாதிரி மாலையில் 6 மணிக்கு போடுறீங்கன்னா வெளியிலேருந்து முன்வாசல்லேருந்து உள்ளே கொண்டு வரணும் பூஜை ரூமுக்குள்ளே. ஏன்னா ஈவினிங் 6 மணிக்குள்ளே சாமியை நம்ம உள்ளே அழைச்சிட்றோம். அதுக்காக தான். நீங்கள் அதை போட்டுட்டு மட்டும் சொல்லுங்கள், எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நயம் சாம்பிராணி, கருப்பு குங்கலியும் வெள்ளை குங்கலியும் வெண்கடுகு மருதாணி விதை. ஆனால் இந்த சாம்பிராணி மட்டும்தான் மிக்சி ஜாரில் வச்சு அரைக்கணுமே தவிர வெண்கடுகையும் மருதாணி விதையும் நீங்கள் அரைக்கக்கூடாது. அது காயாக தானே இருக்கும். அதை நீங்கள் போடணும். அதை மட்டும் நீங்கள் 48 நாள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வராத கடன் படும். அதாவது பெட்டியில் பணம் இருக்காது, அந்த பெட்டி நிறைய பணம் குமியும். நான் சொன்னது நீங்கள் நம்பலனாலும் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பாருங்கள். கரெக்டாக 48 நாள் பயன்படுத்திட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வெண்கடுகு பரிகாரங்கிறது ஈஸி கிடையாது. நாட்டு மருந்துகளில் வாங்கிக்கிட்டு நான் சொன்னதை நீங்கள் 48 நாள் போட்டு வருங்க. எல்லா குடும்பத்துலேயும் இப்போ கஷ்டம். ஒவ்வொருத்தர் அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அதனால் சொல்கிறேன், இதை போட்டுகிட்டே வாங்க 48 நாளைக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை போட்டு நம்ம சாமி கும்பிட நம்மளுக்கு என்னென்னா எல்லா வசீகரமும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா வசீகரமும் கிடைக்கும். இது உங்களுக்கு 100% உண்மையாக நான் சொல்கிறேன். இது நீங்கள் எல்லாமே செய்து பார்த்துட்டு கரெக்டாக 48 நாள் போட்டுட்டு என்கிட்ட லைனில் வாங்க. சரியா? கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சுமான்னு சொல்லுங்கள். சரியா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் தள்ளி விட்டுடுறீங்க. தள்ளி விடாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.